எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாக ரைஸ் ஆன இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் லாஸ்ட் 1 வீக் மட்டுமே ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ரெக்கார்டு ஹையிலிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10% வந்து நிஃப்டி ஃபால் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக பார்த்துட்டு இருந்த அது மட்டும் இல்லை லாஸ்ட் வீக் நம்ம பார்த்த இந்த ஹெட் அண்ட் ஷோல்டருடைய க்ரூஷியல் சப்போர்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 முறை வந்து அந்த க்ரூஷியல் சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகலை. நியர்பை வரைக்கும் வந்து பவுன்ஸ் ஆச்சு. இந்த க்ரூஷியல் சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகலை. பட் லாஸ்ட் வீக் வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுடைய க்ரூஷியல் சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுமா, எவ்வளோ தூரம் வந்து ஃபால் ஆகும், இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், இது எல்லாமே வந்து டெக்னிக்கலாக நம்ம வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, எந்தெந்த செக்டார் வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பற்றியும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் படி தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆச்சு லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாகவே. ஓகே, இதில் அப்சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு லாஸ்ட் 3 வீக்ஸாக அந்த சப்போர்ட் லெவலில் 3 முறைக்கு மேலே அந்த சப்போர்ட் லெவல் பிரேக் அவுட் ஆகாமல் நிற்கிது. இப்போ இந்த ட்ராயிங்கில் பாருங்கள், கரெக்டாக அந்த ஹெட் அண்ட் ஷோல்டரை வந்து லாஸ்ட் வீக் கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அந்த சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போது இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் சப்போர்ட்டான 23 இம்மீடியட் சப்போர்ட்டுங்கிறது 23,500 அண்ட் 23,250 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணும்போது 23,250ங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓவரால் மார்க்கெட் வந்து லைக் வந்து பொசிஷ்னலாக இந்த மாதிரி ரிவர்சல் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி டபிள்யூ ஷேப்பில் ஏன் ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ்னால் நீங்கள் வீக்லியில் எடுத்து பாருங்கள். ஓவரால் மார்க்கெட்டை எப்போதுமே வீக்லியில் தான் நம்ம வந்து பார்க்கணும். ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதா இல்லை மார்க்கெட் கிராஷ் ஆகுதா அப்படிங்கிறத வீக்லியில் மந்த்லியில் எடுத்து தான் பார்க்கணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, லாங் டேர்ம்லன்னு பார்க்கும்போது அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப் ட்ரெண்டோட சப்போர்ட் என்ன, 22,900. அப்போது மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆகிட்டு கூட அந்த சப்போர்ட் லெவல் நியர்பையில் ஒரு கன்சால்டேஷன் ஜோன் நடக்கலாம். இப்போ இந்த ட்ராயிங்கில் வரைகிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு டபிள்யூ ஷேப் மாதிரி கூட ஃபார்ம் ஆகலாம். ஓவரால் லைக் வந்து ஒரு டபிள்யூ ஷேப் மாதிரி கூட ஃபார்ம் ஆகலாம். இது எப்போதுமே சப்போர்ட் லெவலில் ப்ரைஸ் ஆக்ஷன் படி நிறைய பேட்டர்ன்ஸு இதெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த சப்போர்ட் லெவலில் லைக் வந்து இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் மாதிரி கூட நடக்கலாம். ஒரு கன்சால்டேஷன் மாதிரி நடந்து அந்த கன்சால்டேஷனில் அந்த சைடுவேஸ் ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம். ஸோ ஓவராலாக இந்த மாதிரி கூட நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல் டைம் புதிய ஒரு ஆல் டைம் ஹையை டச் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 22,900ங்கிறது வந்து நமக்கு க்ரூஷியலாக சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு லெவல் வந்து 23,500, 22,250 சாரி ஃபஸ்ட்டு லெவலுங்கிறது 23,500, 23,250, 22,900. ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த மாதிரி வீக்லியில் எடுத்து பாருங்கள். இதே போல் நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ரைட் நோ ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் தான் இருக்கா. பேங்க் நிஃப்டியை வீக்லியில் எடுத்து பாருங்கள், ஒரு கன்சால்டேஷன் ஜோனுக்குள்ளே இருக்கா. பாட்டமில் 50,700 சப்போர்ட்டாகவும் பாருங்கள், வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுதா. 54,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது வந்து 50,700. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட 50,700ங்கிறது வந்து க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்குது. மார்க்கெட்டை பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வித்தின் இந்த பாக்ஸ் டைப்புக்குள்ளே தான் என்டையர் மார்க்கெட்டும் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்குது. ஓவரால் பார்த்திங்கன்னா ட்ரெண்டில் படி பார்த்திங்கனாலும் ஓவரால் அப் ட்ரெண்டில் சப்போர்ட்டிவ் லைனில் இருக்கா. ஃபஸ்ட்டு திங் அந்த பாக்ஸ் டைப்பான சப்போர்ட்லேயும் இருக்குது. ரெண்டாவது திங் வந்து ஓவரால் ட்ரெண்ட்லேயும் சப்போர்ட் லைனில் இருக்குது. அப்போ 50,700ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ பொசிஷ்னலாக லாங் டேர்மை பேஸ் பண்ணி இருக்க போது அதனுடைய ட்ரெண்டு வந்து இன்னும் சேஞ்ச் ஆகலை, டவுன் ட்ரெண்டு வந்து இன்னும் சேஞ்ச் ஆகலை. பட் ஷார்ட் டேர்ம் இந்த வாரம் ஆர் இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு வந்து
மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுனால கீழே ஃபால் ஆகலாம். ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து ஷார்ட் டேர்மில் இருக்கலாம். பட் க்ரூஷியலான மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு, இன்னும் இந்த வருஷம் ஃபுல்லாக ஃபால் ஆக போகுது, இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு வந்து மார்க்கெட் அப்சைடு திரும்பாது அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில வாரங்களில் இந்த சப்போர்ட் இந்த ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஓகே, பட் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இன்னும் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஓகே, மேஜராக நம்ம கவனிக்க வேண்டியது 23,250, 22,900. ஓகே, நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து டிசம்பர் 18th ஸ்டார்ட் ஆகும். அண்ட் லைவ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லைவ் கிளாஸஸ் வந்து ஜனவரி 6th நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து ஜனவரி 12th வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஹெவி வெயிட்டான ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸு, ஸோ டிசிஎஸ் இதையும் வந்து பார்த்துலாம். மேஜரான ஹெவி வெயிட்டான ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதனுடைய பொசிஷனல் சப்போர்ட் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. செல்லிங் ப்ரெஷர் இருந்தால் கூட பொசிஷனல் சப்போர்ட் லெவலில் ட்ரேட் ஆகுது. ஸோ இதோடைய மேஜரான பார்த்திங்கன்னா ஓவரால் அப் ட்ரெண்ட் தான், சைடுவேஸ் அப் ட்ரெண்டில் சப்போர்ட் லெவலில் ட்ரேட் ஆகுது. இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட 1750ங்கிறது பொசிஷனல் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க சார். ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்தளவுக்கு இதுதான். ரிலையன்ஸு தான் நமக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ரிலையன்ஸை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுது. ஓகே, திருப்பியும் வந்து ஃபால் ஆச்சுன்னா இந்த பொசிஷனல் டவுன் ட்ரெண்டுடைய சப்போர்ட் 1125 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை விட ரிலையன்ஸ் தான் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. மூன்றாவது நம்ம பார்க்குறது டிசிஎஸ். டிசிஎஸ் வந்து பொசிஷனலாக இருக்கக்கூடிய ஓவரால் ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இப்போ ரைட்னோ சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் டிசிஎஸும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இன்கேஸ் இது பிரேக் அவுட்டே ஆனால் கூட 3900ங்கிறது பொசிஷனல் சப்போர்ட்டாக இருக்கும். ஓவரால் ட்ரெண்டும் டிசிஎஸை பொறுத்தளவுக்கும் ஓவரால் பொசிஷனல் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு லாஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 months ரொம்பவே நேரவான ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. அப்சைடில் வந்து 6050ங்கிறது ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 times இந்த ரீஜனில் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் வந்து ஃபால் ஆகிருக்கு. அதே நேரம் டெம்பரவரியான சப்போர்ட் வந்து பாருங்கள் 5750ங்கிறது வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரூஷியலான இருக்க இடத்துல இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட்லாம் வேலைக்கு ஆகாது. இந்த இடத்துல இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட்லாம் ஒர்க் ஆகாது. இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட்டில் 5750 நீங்கள் எடுங்க. ஃபைன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு கோல்டு வந்து கேட்டிருந்தீங்க. கோல்டை பொறுத்தளவுக்கு இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். 73,500ங்கிறத லாஸ்ட்டு 3 times டச் ஆகிருக்கா? டச் பண்ணிட்டு கீழே ஃபால் ஆன மார்க்கெட்டு தான் அந்த ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் ரைஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் 2 weeks, லாஸ்ட் ஒரு 1 month பிஃபோர் டொனால்ட் ட்ரம்ப் எலெக்ட் ஆன போது ஃபால் ஆன மார்க்கெட்டு 73,500லேருந்து தான் சப்போர்ட் எடுத்து மேலே ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இதே சப்போர்ட் வந்து பொசிஷனலாக ஆக்ட் ஆகும். இந்த ஃபால் ஆன மார்க்கெட்டை கவனிச்சு பாருங்கள், எப்படி பவுன்ஸ் ஆகுது பாருங்கள். ஹையர் ஹை ஃபார்மேஷன், ஹையர் லோ ஃபார்மேஷனில் ஃபார்ம் ஆகுதா? இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் க்ரியேட் ஆகும். ஓகே, ஓவராலாக பொசிஷனலாக அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இந்த சப்போர்ட் நியர்பையில் இந்த மாதிரி சைடுவேஸ் மார்க்கெட் வந்து க்ரியேட் ஆகலாம். அப்போ 74,500 அண்ட் 73,500 இது ரெண்டுமே வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட். இன்கேஸ் பிரேக் அவுட் ஆனால் கூட இந்த வாரம் ஃபால் ஆனால் கூட 73,500ங்கிறது ஓவரால் ட்ரெண்டோடைய சப்போர்ட்டு. ஓகே, ஸோ பொசிஷனலாக நம்ம வீக்லி அனாலிசிஸில் பொசிஷனலாக வந்து பார்த்துருக்கோம். ஓவரால் ட்ரெண்டு வந்து கோல்டை பொறுத்தளவுக்கும் 74,500லேருந்து 73,500ங்கிறது ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஓகே, மார்க்கெட்டை பற்றியான ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.